உலகம் முழுக்க பிள்ளைங்க படிக்குது. You go and check it. நீங்க ஆசைப்படக்கூடிய டாலர் ட்ரிவன் கண்ட்ரிஸ், the so called dollar driven countries like America or Australia, நீங்கள் எல்லாம் ஆசைப்படும் உலகின் மிகப்பெரிய நாடுகள். ஆனா அங்கெல்லாம் ஒரு பிள்ளையை படிக்க வைக்க இவளெல்லாம் யாரும் கஷ்டம்லாம் படுறதில்லை. காலையில ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு ஜேபி சார் மாதிரி ஆட்களை கேளுங்க, வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் டிராவல் பண்றவங்க. காலையில ஒரு வேலைக்கு போவான், இல்லாட்டி முதல் நாள் இரவு வேலைக்கு போவான், பார்ல வேலைக்கு போவான், கடைக்கு வேலைக்கு போவான், பெஞ்சு தொடப்பான், வால்மார்ட்ல வேலை பார்ப்பான், காஸ்கோல வேலை பார்ப்பான், சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து மறுநாள் மெக்டொனால்ட்ஸ்ல ஸ்டூடெண்ட் மீல்னு ஒன்று விற்பானுவோம், ஸ்டூடெண்ட் மீல் அப்படின்னு. அந்த ஸ்டூடெண்ட் மீலை குறைச்சி காசு கொடுத்து வாங்கிட்டு அவன் ஸ்கூலுக்கு போனான். அவன் ஃபீஸை அவன் தான் கட்டிக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சொந்த வீட்டுக்கே வாடகை கொடுக்கணும்னு அப்பா சொல்லிடுவார். பிள்ளைக்காக சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய அப்பனாத்தாள்கள் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடியது உலகம் முழுக்க. இங்க மட்டும்தான் அப்பனாத்தால காப்பாற்றணும்னு நினைக்கிற பிள்ளையும் இருக்கிறான், சாகுற வரைக்கும் பிள்ளைக்காகவே வாழ்ந்துட்டு சொத்து வச்சுட்டு போற அப்பனாத்தாலும் இருக்கான். இந்த உலகம் வேற, இது நாம வேற.